ஹாய் காய்ஸ். இன்றைக்கி ஆர்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அதோட மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மைக்கு ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த ரிசீவரை இப்போ நான் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, மைக் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, ஃபேன் நாய்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் செகண்ட் லெவலுக்கு வைக்கிறேன். சாரி, இதுதான் ஃபஸ்ட் லெவல். இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் லெவல் வைக்கிறேன். பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. இது டபுள் டைப் அந்த லைட் பிளிங்க் ஆச்சுன்னா செகண்ட் லெவலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து லாஸ்ட் லெவல், தேர்ட் லெவல் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, ஃபேன் சவுண்டு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓகே, இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைக்கை நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். கிரெனேரோ ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் அரௌண்ட் 7 to 800 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது. இது வந்து சிங்கிள் மைக் தான். இதில் இதே 2 மைக் இருக்க மாதிரி வேணும்னா அரௌண்ட் 999 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சிங்கிள் மைக்கே போதுங்கிறங்காட்டி நான் இதை வாங்கிட்டேன். இதுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதை வந்து அமேசானில் இப்போ ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே நம்ம வெளியே அவுட்டர் ஏரியாவில் போய் எந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ மைக் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். இப்போ லெவலில் 1 இருக்குது. பெருசாக இங்கே எதுவும் காற்று அடிக்கலை. இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ லெவல் 2க்கு மாற்றுறேன். இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ லெவல் 3க்கு மாற்றிருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு ஆடிபிளாக இருக்குது அப்படிங்கிறதை பாருங்கள். நான் அப்படியே பின்னாடி போகிறேன். இப்போ லெவல் 1ல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட்டுக்கு மேலே தள்ளி நிற்கிறேன். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து லெவல் 2க்கு மாற்றுறேன். இப்போ எந்த அளவுக்கு ஆடியோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லெவல் 3க்கு மாற்றுறேன். இப்போ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, ஏதாச்சும் நாய்ஸ் கேட்குதா? பெருசாக இங்கே விண்டு இல்லை, இருந்தாலும் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்து பேசினாலும் கிளியராக கேட்குதான்னு பார்ப்போம்.
எந்த அளவுக்கு கிளியராக கேட்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியா, இங்கே வா 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 வா. கண்டுக்கலாது. ஒரு 100 ஃபீட் கிட்ட தள்ளி நின்று பேசுவோம், கேட்குதான்னு பார்ப்போம். சாரி, கேமரா விட்டு வெளியே போயிட்டேன். இப்போ லெவல் 3ல் இருக்குது. எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆடியோ கிளியராக இருக்கா? நான் பாட்டுக்கு இங்கே லூஸ் மாதிரி தனியாக நடந்து பேசிகிட்ருக்கேன். யாராச்சும் பார்த்தாங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரில. யாரோ பைத்தியக்கார மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்கான்னு தான் நினைப்பாங்க. சரி, ஓகே, நான் மேலே வந்துடுறேன். ஓகே, எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க லக்கி. ஏதாச்சும் பேசுகிறியா? ஓகே, இது வரைக்கும் செக் பண்ணதை பார்க்கும்போது எனக்கு நல்லா கிளியராக தான் கேட்குது. சாரி, ஆடியோ நல்லா கிளியராக இருக்குது. இது ஒர்த் 700க்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். பிகினர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மைக்காக தோணும். நீ அடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணும்போது நம்ம மைக் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக நம்ம சும்மா சின்ன சின்ன கண்டென்ட், ஆர்ட் கண்டென்ட் போடுறதுக்கு இந்த மைக்கே வந்து போதுமானது தான். நான் பேசி ஃபேஸ் காட்டி போடுற ஃபஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். இல்லை நான் பேசினது எது கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு கேமரா பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். கரெக்டாக வரலன்னா எப்படி என்ன ஆகும், யாராச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட் ட்ரை பண்ணுறேன், நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ பண்ண எனக்கும் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அது ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா பேச கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். தெரில, நான் ஏதோ வளர்றேன்னு எனக்கும் தெரியுது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இங்கே பார், அங்கே பார்.